டிசம்பர் மாசம் வந்தாலே something special is going to happen. இது டிசம்பர் ஒரு வைபா தான் ஆரம்பிக்க போகுது. Digital heroinesல you are the first Tamil heroine. Yes. So again டிசம்பர்ல இப்போ சன்ல உன் பார்வையில். இங்க கான்ஃப்ளிக்ட் இங்க தான். அவர் பிக்சர்லயே இல்ல ஆக்சுவலா. அவர் ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட். மேபி நானும் பிளைண்டா தான் இருந்தது என்னோட ஜர்னில. முத டான்ஸ் ஷோன்னு ஒன்று நடந்த ரியாலிட்டி ஷோ. ஆமா, சின்ன வயசுல நடிச்சது எதுவுமே எனக்கு பெருசா எனக்கு ஓகே நான் அது செய்யணும்னு செஞ்சது கிடையாது. I remember I had a narration for a Surya Sir's project, but at the last moment a senior actor replaced. ஸோ எனக்கு வந்து நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருந்தது. இங்கே வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது, கலாச்சாரம் சரியா தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆர்ட் மீட்ஸ் பிஸ்னஸ். ட்ரூ. ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நம்மளோட தனிப்பட்ட திறமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு ஐ திங்க் ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப். So I think Kamal sir, whenever I see him, he's that one example for that. நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE programs 2026க்கான BTech admissions open. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான பர்சனாலிட்டிஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 3 பேருக்கும் உன் பார்வையில் சீரிஸ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது சன் நெக்ஸ்ட்டில். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வெங்கடன் சார் தான். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இதுவும் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டிசம்பர் ரிலீஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசிடலாம்னு நினைக்கிறேன். வில் ஸ்டார்ட்ஸ் வித் மகேந்திரன். டிசம்பரில் 2013 விழா ரிலீஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்மாக இருந்தது. ஆனால் அது ஷார்ட் ஃபில்மாக இருந்த ஒரு படத்தை தான் அதுலேயும் நீங்கள் தான் நடிச்சிருந்தீங்க. அதே படமாக கொண்டு போயிருந்தீங்க. இயக்குனர் சிகரம் கேபி சார் சொல்லியிருப்பாரு, இந்த டேரக்டர் இந்த கதையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது. அந்த டிசம்பர் ரிலீஸ்க்கும் இந்த டிசம்பர் ரிலீஸ்க்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப சாஃப்டான ஒரு படம், ரொம்ப வைலண்டான ஒரு படம். அண்ட் எல்லா படமும் ரொம்ப ஸ்பெஷல் தான். விழா அஃப்கோர்ஸ் அது கமல் சாரும் கேபி சாரும் ரொம்ப பாராட்டின ஒரு படம். அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் இதுதான் டிசம்பர் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் படம் வரல டிசம்பரில். உன் பார்வையில் என்ன மாதிரியான ஒரு, ஏன்னா அங்கே வந்து அடல்ட்ஹுட்டாக ஒரு பெரிய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த ஜேர்னியில் இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் தான். ஆமாம், இது வந்துட்டு என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்குறீங்களா? இது மாதிரி ரொம்ப அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் தான். நல்லா இருக்கும் இந்த கேரக்டர். ஸோ மல்டி டைமென்ஷனல் இமோஷன்ஸ் யூ ஷுட் கேரி. கிரேட், வெயிட்டிங் டு see that. அண்ட் உங்களுக்கு டிசம்பர் ரிலீஸ்னால் இன்னைக்கு வேணால் டிஜிட்டல் எல்லாரும் பேசலாம். வெள்ளராஜான்னு சொல்லி தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ். Oh my god. And for that விகடனுக்கு நானே தான் உங்களை இன்டர்வியூ பண்ணேன். ஞாபகம் இருக்கு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, நான் டெஃபினெட்லி நான் பேசி இருக்குன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே, சோ ஃபேஸ் இஸ் ரொம்ப ஃபெமிலியர். கரெக்ட், டிசம்பர் தான் அது ரிலீஸ். டிஜிட்டல் ஹீரோயின்ஸ்ல you are the first Tamil heroine. Yes. So again டிசம்பர்ல இப்போ சன்ல உன் பார்வையில். So tell us the ரெண்டு மெமரி பத்தி சொல்லுங்க. அது it was very special because Amazon ஓட first I think big series was that. And Vellaraja, 3 languages, Tamil, Telugu, Hindi. I mean, you're an investigation officer la? Yeah. And it's my narrative. I'm the protagonist again. So and Nalla star cast, Bobby Simha was the antagonist. Technically production writer thing, Lokesh was the writer. Yeah, Dream Warrior production. Ellame the whole Lokesh da writer irundanga. Amama. So அந்த டைம் அதரு I mean it was really interesting. அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, அந்த மூவி இந்த மூவி ஒரு ஸ்மைலே கிடையாது. நான் ரியல் லைஃப்பில் சிரிச்சுட்டே இருக்கோம், ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கோம். பட் அந்த சீரீஸ்லும் ஒரு சிங்கிள் ஸ்மைல் கூட இல்லை, இதிலும் இல்லை. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். அந்த பொண்ணு ஷி இஸ் கான் த்ரூ சம்திங், அதனால ரொம்ப ஒரு கோல்டான ஒரு கேரக்டர். அண்ட் ஸோ எஸ், ஆக்சுவலி நானும் நினச்சேன் டிசம்பரில் வேறு என்ன ரிலீஸ். அந்த டைம் அது ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் அவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு சோலோ டீசர் ரிலீஸ் பண்ணி Amazon had a big event. So it was nice. And obviously இப்போ சன்னோ இட்ஸ் a huge platform. So இந்த ஒரு மூவியும் ஐ திங்க் வெரி வெரி ஹாப்பி இந்த ஒரு மூவி பண்ணுறதும். அண்ட் ரெண்டுமே டிசம்பர் என்னோட பர்த்டே கூட. ஸோ எல்லாம் இல்லை ஆல்ரெடி ஓவர். ஓகே, belated birthday wishes. Yeah, so like having the birthday and இது on the same month is nice. Because teaser release பண்ணும்போது the night before the birthday. அது அப்ப எல்லாரும் உங்க டீம் பிளான் பண்ணிருக்கா சைடு அவருக்கு தெரியவே தெரியாது. இட் இஸ் a coincidence. கடவுள் பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் next day trailer. Okay. So it was nice, like you know birthday kit was coming out, so it was
Super. I can witness the excitement through your eyes. Oh, December. இல்ல நான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஒரு போஸ்டர் கூட போட்டோ எடுத்தது வெள்ளராஜாக்கு தான். Okay. இப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் a picture. I remembered அப்ப பண்ணேன், பட் டிசம்பர் ரிலீஸ் அந்த ஞாபகமே இல்ல. Okay, nice. You are the pioneer heroine of digital films and series. Yeah. Happy to have you on the show. And கணேஷ் வெங்கட்ராமுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட அடையாளமா இருக்கப்பட்ட படம் அபியும் 2008லயே டிசம்பர்ல நீங்க வந்துட்டீங்க. Thank you for the memories. நீங்க சொல்லும்போதே நான் யோசிச்சிட்டேன் எந்த படம் டிசம்பர், ஐயோ முதல் படமே அபியும் நானும் தானே ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் அந்த டைம்ல ரொம்ப பொயட்டிக் ட்ரிவன் ஃபிலிம். அதுலயும் உங்க கேரக்டர் ரொம்ப ஜென்யூனா ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிற ஒரு ஜோகிந்தர் சிங். ஆமா ஆமா ஆமா. Tell us about the memory of December. Oh, beautiful, yeah. Now that you tell me, Abhiyum Nanam is a special. December is actually a special moment in my life. நிறைய விஷயங்கள் என் வைஃப்க்கு ப்ரப்போஸ் பண்ணதே டிசம்பர். ஃபர்ஸ்ட் லவ் ஓகே சொன்னதே டிசம்பர். டிசம்பர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் ஆர் ஸ்பெஷல் சம்திங். டிசம்பர் மாசம் வந்தாலே சம்திங் ஸ்பெஷல் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ இந்த டிசம்பர் மாசத்து சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இது டிசம்பர் ஒரு வைபா தான் ஆரம்பிக்க போகுது, எண்ட் ஆக போகுது அப்படின்னு தோணுச்சு. ஸோ வெரி ஹாப்பி தட் வி கெட்டிங் அ ரிலீஸ் ஆன் சச் அ குட் பிளாட்ஃபார்ம். ஓகே, லக்கிலி உங்க 3 பேருக்குமே அது ஒரு பிராண்ட் படமாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட ஃபில்மோகிராஃபியில். இட்ஸ் ஆல் டிசம்பர். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக உழைச்சிருப்போம். எப்பவுமே எவ்ரி ஸ்டார்ட் எஸ் அ ப்ராப்பர் எண்டிங் சொல்லுவாங்களே, அந்த எண்டிங் தான் இந்த ரிலீஸாக அமைஞ்சிருக்கு. நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் உன் பார்வையில் சொல்லும்போது ஐ திங்க் கிறிஸ்மஸ் சீசன்ல யூஸ்வலாக எல்லாரும் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபில்ம்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் எல்லாருக்கும் என்கேஜ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் மெயின். ஸோ அதை எல்லா அம்சங்களும் உன் பார்வையில் நான் பார்க்குறேன். ஸோ இது என்னதான் த்ரில்லர் இருந்தாலும் ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கிற அந்த டைனமிக்ஸ் அந்த த்ரில்லர் கூட போட்டி போட்டு போவோம். ஸோ இந்த படத்தில் வந்து மீ அண்ட் பார்வதி வி பிளே அ கப்பல். ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட், ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். அண்ட் அது டேக்லைனே உங்களுக்கு அந்த கதையோட அந்த என்ன யூஎஸ்பி பார்வையை தொலையும் போது உண்மை தெரிந்தது. ஸோ த ஜேர்னி இஸ் ஒரு பக்கம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், ஒரு பக்கம் அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ வில் ஷி ஃபைண்ட் அவுட் ஆர் வாட் ஹேப்பன்ஸ், அதுதான் அந்த கதையோட நரேட்டிவ். ஓகே, ஏன்னா இப்போ இந்த கதையை நீங்கள் நரேட்டிவ் சொன்னதுக்கப்புறம் ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஐ மீன் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு ஸ்பானிஷ் ஃபில்மோட ரெஃபரன்ஸ் இருந்தது, அதே பாலிவுட்டில் ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகிறப்போ யூ டேக் ரெஃபரன்சஸ். அந்த நீங்கள் எடுத்துகிட்ட ரோல் என்னவா இருந்தது அந்த மாதிரி? இல்லை, நிறையா படங்கள் நம்ம பார்ப்போம் as ஆக்டர்ஸ். நிறையா படங்கள் நமக்கு தாக்கும், நிறைய ரோல்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம தாக்கும். ஓகே, அதெல்லாம் ரெஃபரன்சஸ் எடுக்கிறது கரெக்டு. ஆனால் ஒன்ஸ் யூ கோ டு த ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் யூ வாண்ட் டு ரூட் த கேரக்டர், யூ ஹாவ் டு ரூட் இட் இன் ரியலிசம். ஏன்னா நம்ம வந்து எந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம், தமிழ் ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஐ திங்க் இயர் த மெயின் இஸ் ஒரு டைரக்டர் விஷன் தான் நம்ம வந்து திரைக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த டைரக்டரோட இன்புட்ஸ் தான் எல்லாமே. சப்போஸ் நானே தீர்மானிச்சு இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன்னா my job is to translate the director's vision to the screen. So இங்கே கபீர் லால் சார் உடைய இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கபீர் லால் சார் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க் மொத்தம் இந்தியாவை பார்த்துருக்கு. ரித்திக் சாரோட முதல் படம் கஹோனா பியார் ஹை, அப்புறம் தால், பர்தேஸ், ஐ மீன் ஃபிலிம்ஃபேர் ஃபார் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கிடைச்சிருக்கு. டைகர் ஷ்ராஃபோட நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில். ஸோ அவர் வந்து தமிழில் டிரெக்ஷன் பண்ணுறாரு. அவர் பக்கா தமிழ் ஆள் தான், நல்லா தமிழ் பேசுவார். அதனால தமிழில் தான் முதல் படம் பண்ணுவாங்க. பாலிவுட் ஃபில்ம்ஸ், பட் ஆமாம், பட் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது அதோட விஷுவல் கிராமர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வேற மாதிரி அப்ரோச் பண்ணுறோம். ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப பொய்டிக்காக இருந்தது. ஒவ்வொரு விஷயம் கேரக்டர் சொல்ற விதம், அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது வந்து அவர் சொல்ற கேரக்டர் வந்து ஹேவ் டு பிரிங் டு லைஃப். ஸோ நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நான் கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வைஃப் டைனமிக்ஸ் இருக்குல்ல. ரெண்டாவது வந்து வாட் am I going to create with பார்வதி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு போவோம், பட் நம்மளோட கெமிஸ்ட்ரி, நம்மளோட டைனமிக் வேற மாதிரி இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது ஒரு ரொம்ப கொலாபரேட்டிவான ஒரு ப்ராசஸ் இருந்தது. ஸோ பிகமிங் குட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பார்வதி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் லக்கிலி ஷி இஸ் சச் a chilled out person. But the thing is, you're talking about XY. I want to know XZ. அந்த லேயர் XZ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தீங்க, ஏன்னா அங்க தான் ட்ரிகரிங் பாயிண்ட். ஆஃப் கோர்ஸ் எப்பவும் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனை விட பாய் பெஸ்டியால வர பிரச்சனை தான். இல்ல கரெக்ட். பட் we want to know இங்க பிரச்சனை இங்க தான். இங்க கான்ஃப்ளிக்ட் இங்க தான். அவர் பிக்சர்லயே இல்ல ஆக்சுவலா. அவர் எல்லாமே பின்னாடி இருந்து வேலை பார்த்தாரு. There is no conflicts, I mean scenes between. இல்ல அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி எனக்கு தெரியல. அவர் ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட். ஓகே, இவருக்கு தெரியாது, எனக்கு மட்டும். சோ அந்த ரியல் லைஃப் டைனமிக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஐ வுட் நாட் வாண்ட் ஹர் டு டு மெனி திங்ஸ். அவ நல்லதுக்காக தான் நான் செய்வேன், பண்ணக்கூடாது. ஆனா அவ வந்து வேற மாதிரி யோசிப்பா. சோ அந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரியலா இருக்கணும். ஒரு பார்க்கும்போது ரியல் கப்பல் மாதிரி தெரியணும். அதுக்கு தான் அதிகமான ஒர்க் ஆக்சுவலி தேவைப்பட்டுச்சு டு மேக் இட் as real as possible. Okay. So I think with a co-star like Parvati, the job became more easier. And coming to you, சன்னுக்கு உங்களுக்கு இன்னொரு கனெக்ட் ஒன்று இருக்கு.
அதையும் நான் சொல்லிடுறேன். முத டான்ஸ் ஷோன்னு ஒன்று ஆரம்பிச்ச ரியாலிட்டி ஷோ ஆமா அதுல ஒத்த கையில பெல்ட் அடிச்சு வந்து அந்த ஷோல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திரும்பி அகைன் வந்து யுவர் அ வின்னர். ஸோ அகைன் இப்போ பார்த்தா சன்ல அதே சன்நெக்ஸ்ட்ல நிறைய பேக் ஸ்டோரி இருக்கு மாஹி. எங்களுக்கே இன்டர்வியூ மூலமா தெரியுது. அன்னைக்கு தான் அந்த ஒன்னான்ல பெல்ட் அடிச்சிருப்பாரு ஷோல, அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவர் அழுதுருப்பாரு அந்த டைம்ல. என்னடா நாங்களே எல்லாரும் ஆடியன்ஸ்க்குலாம் அந்த புல்லிங் பாயிண்ட் என்ன, ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் டெலிவிஷன் மீட்டர், பட் அங்க அந்த திரும்பி அந்த பவுன்ஸ் பேக் ஆகி வந்து அது சாம்பியன்ஷிப் ஆயிருப்பா. அப்படி எகைன் இப்போ சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது. ஹவ் யூ பீன் ஃபீல் பேக் தட் சன்ல எகைன் வந்து பண்றோம்? இல்லை சன்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்தே லைக் நிறைய இன்னுமே வந்து மகேந்திரன் நான் மறக்கல அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே சன் தான். ஏன்னா அந்த சன் டிவி, அந்த கேடிவி, அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா தமிழ் படங்களும் அவங்க தான் வாங்குவாங்க. அண்ட் எல்லா படங்களும் சின்ன வயசில் எல்லா படமும் சன் டிவியில் தான் வரும். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக சன் கூட இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது யூனோ லைக் டெக்னிக்கலாக அவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பெஸ்ட் கேமராமேன் அவரே வந்து கேமரா பண்ணுறாரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு போது நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் யூனோ அது வெரி இம்பார்ட்டன்ட். சன்னு வரும்போது அதுக்கான வியூவர்ஷிப் இருக்குது, ஆடியன்ஸோடைய கனெக்ட் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்ல ப்ராடக்ட் அவங்க விட்டதை நானும் பார்த்ததே இல்லை. எப்படியாவது அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதில் இந்த படத்தை அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப. ஓகே, இப்போ ரீசெண்டாக ரமேஷ் கண்ணா சார்ட்ட இன்டர்வியூ பண்ணப்போ அவர் சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து காமெடியன் சொல்ல மாட்டாங்க, சில்வர் ஜூப்ளி காமெடியன் தான் சொல்லுவாங்க. சேம் சினாரியோ இவரை பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி சைல்டு ஆக்டர் தான். இவர் அந்த ஃப்ரேமில் அந்த படத்தில் இருந்துட்டாருன்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளி தான் அந்த டைமில். ஈவன் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க படையப்பால கூட பார்த்தீங்கன்னா அந்த கிக்கேர் சாங்கில் தலைவர் அந்த கல்யாணத்தில் சுற்றிட்டு இருப்பார். ஸோ சில்வர் ஜூப்ளி சைல்டு ஆக்டர். சின்ன வயசில் நடித்தது எதுவுமே எனக்கு பெருசாக எனக்கு ஓகே நான் அது செய்யணும்னு செஞ்சது கிடையாது. நான் இப்படி தான் வரணும்னு பண்ணதும் கிடையாது. எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். நிறைய பேர் பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க. இன்னும் லைக் என்ன தான் வந்து குழந்தைங்க எவ்ரி இயர் நல்லா படித்தாலும் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வரும்போது மட்டும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மைண்ட் செட் தான் நான் நடிக்கும் போது இருந்துச்சு எனக்கு. ஓகே எல்லாரும் பாராட்டுவாங்க. ரிலீஸ் ஆகும்போது ஊரே வந்து அந்த படத்தை செம்மையாக பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன், இனிமேல் என் லைஃபே இதுதான். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன். இல்லை ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் சீரிஸில் லேபிள் வாஸ் டூ குட். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் போட்ட எஃபர்ட் உழைப்பு அதில் தெரிஞ்சது. அது தட் இஸ் கிரெடிட் டு யூ. அண்ட் டைரக்டர் ஆஃப்கோர்ஸ் அருண்ராஜா கமராஜாக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும். அண்ட் கமிங் டு யூ, என்ன இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா பார்வதி ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கடா ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலேன்னு ஒரு ஃபீல் வந்தப்போ என்ன இருந்தாலும் வந்தப்போ சம்வாட் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய சின்ன கேப் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தட் கன்சிஸ்டன்சி பீங் அன் ஆக்ட்ரஸ், ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ஹவு ஹார்ட் இட் இஸ் பீங் அன் ஆக்டர், எஸ்பெஷலி கெட்டிங் இன் டு த ஃபேம். அது ஒரு பெரிய என்ன இருந்தால் வாஸ் த ப்ராப்பர் ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர். ஓகே லைக் Baki, whatever small bits I've done in Malayalam, one day shoot. I mean, maybe on the segment, first movie I remember Poppins, few hours that shoot. I was the lead of that segment, and it was just a one day shoot. Next one also one day shoot. Okay. And in terms of filmography, it looks like bigger full movie because on the time anthologies nare irundhathu Malayalam, but they were with big actors, big directors. Adella, but proper a full time into cinema was the proper start only with என்ன இருந்தால். ஸோ அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த ரெஸ்பான்ஸ். லிட்டலி இன் 2-3 days ஐ வாஸ் இன் பெங்களூர். வெளியெல்லாம் போகும்போது எவ்ரிபடி இஸ் லைக், ஓ எலிசா ஃப்ரம் எலிசபெத் ஃப்ரம் என்ன இருந்தால் அந்த மாதிரி ஒரு இது. ஈவன் ஐ வாஸ் ஷாக்ட், இட் வாஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் ஐ வாஸ் நாட் ஃபுல்லி ஒரு என்கேஜ் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ப்ரொமோஷன் வரல. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் சம்திங் பிகாஸ் ஐ வாஸ் நாட் லிவிங் இன், firstly living in Chennai. Second of all, like I didn't have friendship with anybody, to be very honest, from the film industry. There was nobody to guide me. Suddenly I got a Filmfare nomination, Saima. Like idella, it was all suddenly happening. But it's not like I knew how to take my career forward. But enakku the same type of role vena. From the start it was very clear, konja different ah kedaikano and all that. And honestly, adukapro I got committed to some of the very very big projects with the biggest so-called biggest actors, directors, okay, our top you people. Can name it, no problem. Yeah, but I remember I had a narration for a Surya Sir's project, but at the last moment a senior actor replaced. Okay. So when a bigger actor is replacing you at the end or something, there a lot of same thing happened with the Karthi Sir's movie, which I can talk about it because
I had even signed the agreement. So it's like on the It's in all the level, talks. It's all only in the talks. It's not just in talks. It was beyond it, where I was this thing. So that is another big story of how it didn't happen. So some things just didn't work out by, you can say by luck, or maybe enna solradhu. I was not somebody like who's like, oh, no matter what, I should call up and ask. If something is not happening, I'll just leave it. So what also happens in the industry is, or a movie irukkumbodhu, a lot of people, if it's a big film and a big role, nariya perku in the same, I think people want the same role. So suddenly somebody else will talk, and someone might be bigger, they might be replacing you. You don't have a say in it. So I mean, I didn't have a say in it. I didn't ask also what happened. I just left it. So nanu, because I was getting andamadi projects, I'm like, I will wait till I get a good project. Okay. It doesn't mean on the good project na it has to be only with some superstar or big director, but you should like your character, you should like the script, edavadhu nalla irukano. So maybe that's why it looked like that. Okay. So I skipped some movies skipped me, like I told, like after being selected. So idella, it was all there, but it's nothing to do with they didn't like me, nothing personal. None of this was part of the personal. journey. Part of the journey, yeah. Because you know, sometimes there are, you know, people they prefer, sometimes a bigger actor comes in, whatever it is, it's a part of the journey. So adinala it might look like that, because enna irundaloda impact create pannamna, and the time it was one of the biggest blockbusters. So and alavukku it's not easy illa. Okay. But I did a Koditadengla Nerpuga, which was another female oriented film. There was a Nimir. All this happened on the gap, and I didn't reach the way Yenna Erndal did. Okay. So that is not completely in our hands. I'm talking about Tamil matto. It was not completely in our hands, I would say. Okay. Adu mattu, it's also about how you promote it, how you are seen. Adum I was not very aware of in the start. I was not very thing about na kandipa promotions attend pannano. You know, I was not having even a proper manager. Oh. So all this happens, right? So yeah, so maybe it was all that way, but I mean, I'm not very bothered about it. Chill. But interestingly, I saw the performance of your that ஒரு saying இருக்கு, இருளில் தான் உலகறிய முடியும்னு சொல்லுவாங்க. When you are blind, you get to know the world. The same thing which is applied to the character. அதிலே போட்றாங்க பாருங்க, பார்வையத்துல இருந்து. Maybe நானும் blind-ஆ தான் இருந்தது என்னோட ஜர்னில. So you know the world now. So at least one thing எனக்கு தெரிஞ்சது, because அந்த movies நடக்கல, half the movies நடக்கல. ஆனாலும் if I didn't have the talent or capability or whatever, I wouldn't be selected in that. Oh, true. So adinala I was like confident, okay, if I'm good enough, it will happen someday. Okay. Even if I'm not the smartest or the most diplomatic or the most manipulative, it's okay. It can still someday happen. So of course, 64 வயசுல ஒரு சாதாரண பாத்திரம் நடக்கிற ஒரு அம்மா ஜி தமிழ் ஷோல ரியாலிட்டி ஷோ அட்டெண்ட் பண்ணி ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போனாங்க. இது நடந்தது ரியலா என் லைஃப்ல. அப்போ தான் நினைச்சிட்டேன், சினிமா can do magic at any age. At any age, correct. That's what happened. That's what the effort. But the problem என்னன்னா அந்த ஏஜ்ல ரோல்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துச்சு அங்கம்மாள், அதுல யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு ஏஜ்? அந்த மாதிரி கதையும் இவால்வ் ஆகும், கதைகளும் இவால்வ் ஆகும். Okay. Yeah, correct. இந்த ஒரு டைம்ல everything is changing. You are right. It may manifest. இப்போவே பாருங்க, ஒரு ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ அதிகமாயிடுச்சு. இப்போ முன்னாடி அவ்வளோ இல்ல. So ஒரு சேஞ்ச் வந்திருக்குல்ல. So இப்போ கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ராணி, your Un Paarvaiyil, and so many other movies. Of course, true. Even nowadays people are enjoying that women centric film. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஜெண்டர் பேஸ்லாம் பிரேக் பண்ணி film நல்லா இருக்கு, content is good, everyone go for it. That's what happened. அதான் நடக்குது. And கமல் சார்ட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு லேர்னிங் என்னவா இருந்தது? That's what I want to know as an actor. கமல் சார் கூட ரெண்டாவது படம் உன்னை போல் ஒருவன், ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்க்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், சினிமானா என்ன, ஆக்டிங்னா என்ன, அது வாட் இஸ் ஸ்க்ரீன் பிளே, இது எல்லா விஷயங்கள் வந்து அது 15 day ஒரு ஒர்க் ஷாப் பண்ணாங்க. உன் பார்வையில் ஷூட்டிங்க்கு உன்னை போல் ஒருவன் ஷூட்டிங்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்கிட்டேன். ஐ திங்க் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம், அண்ட் எவ்ரி சீன் ஹி பெஞ்ச் மார்க்ஸ் இட், யூனோ பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து ஹீஸ் நெவர் கம்ப்ளேசன்ட் தட் இது போதும் எனக்கு, இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு புஷ் த பவுண்டரி. ஸோ ஐ மீன் so many things you just learn by observing, being on his set. Okay, அந்த படம் முடிச்சிட்டு கமல் சார் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஒரு வார்த்தை நான் இப்போ வரைக்கும் I'm just carried to my entire life அப்படின்னா என்ன வார்த்தை சொன்னார்? நிறைய விஷயங்கள் சொன்னார். ஒரு வார்த்தை மட்டும் அப்படி தனிப்பட்ட முடியாது. But I have always considered him my guru, my Hassan. Okay. And even in Big Boss I got to be with spend 100 days and be with him and listen to him and talk to him. It's a great experience being with him. You learned craft.
it's a continuous learning, bro. But what happens, when you come into the industry with absolutely no experience, the first few people with whom you work in, they makes kind a of difference, shape you. correct. They kind of I mold agree. you. If I would have started with somebody else, my benchmarks would be less. இப்போ நமக்குள்ளே நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல, இது என்னால் பண்ண முடியும், இதில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் when you work with somebody who is just aiming for the sky, you learn to also aim higher. Okay. நம்ம அந்த லிமிடேஷன்ஸ் பிரேக் பண்ணி ஏமே அங்கே வைக்கும்போது you might not reach there, but at least you will reach here. Okay. பட் ஏமே நீ கீழே வச்சேன்னா where will you reach? ஸோ எனக்கு வந்து நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருந்தது. இங்கே வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது, கலாச்சாரம் சரியாக தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. பட் உன்கிட்ட ஒரு யூனிக் விஷயம் இருக்குது, அதை நம்பி நீ பண்ண, அந்த ரோலில் உன்னோட தனித்துவம் எப்படி காமிக்க முடியும், அதை வந்து கமல் சார் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பொதுவாகவே ஒரே விஷயம் பண்ணுறதுக்கு போர் அடிக்கும் ப்ரோ. வெறும் ஒரு ஆக்டிங் இருந்தால் எனக்கு போர் அடிக்கும். ஸோ ஏன்னா அப்போவே நான் தீர்மானிச்ச ஒரு விஷயம் வந்து ஐ ஷுட் டூ எவ்ரிதிங். ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும். அது வந்து கமல் சார் எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் அவர் ஒரு ஆக்டர், பட் he didn't stop at that. He's a choreographer, he's a dancer, he's a makeup artist, he's a writer, he's a poet, he's everything, editing, everything. And on the sets of உன்னை போல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தது ஆன்லைன் எடிட்டிங் அங்கே தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ரெட் கேமரா டிஜிட்டலுக்கு மாறுந்தே என்டையர் இண்டஸ்ட்ரியே மாறுந்தே அங்கே தான். வி யூஸ் டு ஹேவ் ரெட் ஒன் கேமராவில் ஷூட் பண்ணுவோம். எப்படின்னா 2 கேமரா இருக்கும். அந்த கேமரா 3 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண ஹீட் ஆகிடும். ஸோ ட்ரை ஈத்தர் இருக்கும், அதுக்காகவே ஒரு வேன் இருக்கும். அந்த கேமரா எடுத்துகிட்டு ட்ரை ஈத்தரில் வைப்பாங்க, செகண்ட் கேமரா டிப்ளாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்தது. இப்போ எல்லாம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆன்லைன் எடிட்டிங் அங்கே தான் நடக்கும். ஷூட் பண்ணி போவேன், ஈவினிங் எடிட் பண்ணி அந்த சீன் பார்க்க முடிஞ்சது என்னால். எடிட்டர் எல்லாரும் என்ன தோஸ். ஸோ நான் காலையில் நடிச்ச சீன் எடிட் எப்படி ஆகுது நான் பார்க்குறேன், என் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் அவர் கமல் சார் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்டரில் மட்டும் ஃபுல் ஸ்டாப் போடக்கூடாது, காமா தான் இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ஹோஸ்ட், நிறைய விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆமா, இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகலான்ற அளவுக்கு உங்களோட ஸ்பீச் இருக்கு. த வே யூ கம்யூனிகேட் நோ, இட்ஸ் லைக் கம்யூனிங் த்ரூ பாஸ் பண்றீங்க, ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றீங்க. தட்ஸ் நைஸ். கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கமல் சார் இது வந்து ஒரு காலத்துல ஆக்டர்ஸ் வந்து டெலிவிஷன் ஆட்ஸே பண்ண மாட்டாரு. அந்த அந்த சினிமா இருக்கிற எல்லையை ஒடிச்சுட்டே வர மாட்டாரு. போத்திஸ் ஆட் பண்ணாரு அவர். அப்ப பிக் பாஸ்க்கே வந்துட்டாரு, எல்லாம் பண்றாரு. இப்போ டிவிக்கே வந்துட்டார்ல அவர். ஸோ ஐ திங்க் டுடே ஐ திங்க் ஆக்டர்ஸ் ஷுட் நாட் have that. You should do everything. So now I started exploring every medium, whether it's OTT, whether it's cinema I started with, but TV. நாளைக்கு மைக்ரோ டிராமாஸ் are coming. அதாவது மொபைல்ல பார்க்கக்கூடிய அதுல கூட நான் சொல்றேன், வாட்ச்லயே நீங்க வச்சிருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு. Exactly. So he revolutionized, like I think before even this the pay per view. Okay. You pay money to see it on the TV. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? எப்போ? I'm talking about 20 years back. ஸோ ஐ திங்க் ஒரு விஷன் கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாயிடுது. ஒரு ஆர்ட்டில் இருக்கும்போது வெறும் ஆர்ட் பியூராக ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் this somewhere where art meets business. True. ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நம்மளோட தனிப்பட்ட திறமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு ஐ திங்க் one life is not enough. So I think Kamal sir, whenever I see him, he's that one example for that. ஒரு தனியாக இன்டர்வியூ எடுக்கலாம் நினைக்கிறேன். கமல் சார் டாபிக் கொடுத்து கணேஷ் வெங்கட்ராமன் சொல்லி கேட்கணும் அப்படின்னா நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இந்த கான்வர்சேஷன் எண்டாக கேட்குறது உங்கள்கிட்ட தான். கேரக்டர் ஸ்பின் ஆஃப் பற்றி பேசி ஆகணும். ஒரு கேரக்டர் மட்டும் உங்கள் லைஃப்பில் இருக்க ஃபிலிம்ஸில் எடுத்து, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிடிச்ச கேரக்டராகவே சொல்கிறேன், பவானி. ஸ்பின் ஆஃபாக எடுத்து ஒரு படம் வருது, ஏன்னா இப்போ யூ ஆர் டூயிங் அன் ஆன்டகனிஸ்ட் ரோல்ஸ் இன் அதர் ஃபிலிம்ஸ். அது ஸ்பின் ஆஃபாக வந்தால் அது எப்படி இருக்கும், உங்களோட இமேஜினேஷன் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். பவானி இண்டிவிஜுவல் ஃபில்மா எது கேரக்டர் ஸ்பின் ஆஃப்? ஏன்னா நாட்டாம ஸ்பின் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குட்டி பையன். இதுக்காக நானும் லோகேஷ்னா உட்காந்து பேசியிருக்கோம் நிறைய வாட்டி. ஓகே, ஒரு கேஷுவல் டாக்கா இருந்திருக்கு அந்த கான்வர்சேஷன். அது டாக் இருந்திருக்கு, அது அதுவும் அவர் மைண்டில் ஒரு ஐடியா இருந்திருக்கு. ட்ரைலர் பார்த்தப்பே தெரிஞ்சது எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆடியன்ஸ்கிட்ட போய் சன்னெக்ஸ் சொல்லவே வேணாம், கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்த்துருவாங்க. உங்களோட உழைப்பு இதே டிசம்பரில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் பார்த்தீங்க, இப்போ அடுத்த சக்ஸஸ் போகிறதுக்கு விகடன் சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன் நவ. A place to learn, a chance to grow.